ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பொதுவாக மக்களுக்கு அவசர காலத்தில் தேவையான ஒரு ஆபரணம் பார்த்தீங்கன்னாக்கா தங்க நகைகள் தான். இந்த தங்க நகைகள் மூலமாக நம்மளுடைய அவசர தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தங்கம் எல்லாம் வேஸ்ட்டு அப்படின்ற அளவுக்கு ரிசர்வ் வங்கி புதிய விதிமுறைகளை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவசரத்துக்கு கூட தங்கம் இனிமேல் உதவாது அப்படின்ற ஒரு சிக்கலுக்கு நம்ம ஆளாகியிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐ வெளியிட்டிருக்கக்கூடிய 11 விதிமுறைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த காலங்களில் வங்கிகளில் தங்க நகை கடன் பெறுவதும் மறு அடகு வைப்பதும் திரும்ப நகைகளை திருப்புவதும் எளிதான நடைமுறையாக இருந்து வந்த நிலையில் ரிசர்வ் வங்கி வெளியிட்ட புதிய விதிமுறைகளால் மக்கள் கடும் இன்னலை சந்தித்துள்ளனர். இந்த நிலையில் தங்க நகை கடனில் முறைகேடுகளை தடுக்க வேண்டும் என புதிய வரையறை அறிக்கையை ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்குது. அதில் கடன் பெறுவது, கடன் திரும்ப செலுத்துவது, உச்சபட்ச நகைய எடை அளவு உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகள் இருக்குது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு 2025-2026 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தால் அதில் வருமான வரி தளர்வு உள்ளிட்ட பல்வேறு புதிய அறிவிப்புகள் இருந்தது. அதில் வங்கி நகை அடகு குறித்த புதிய விதிமுறைகள் வெளியிடப்படும் எனவும் அறிவித்திருந்தார். தொடர்ந்து இந்திய ரிசர்வ் வங்கியும் நகை அடகு குறித்த புதிய விதிமுறைகளை வெளியிட்டதோடு மார்ச் 31 முதல் அமலுக்கு வரும் எனவும் அறிவித்திருந்தது. இந்த நிலையில இந்த புதிய விதிமுறைகள் ஏழை மக்களை கடுமையாக பாதிக்கும் என கூறப்படுது. பொதுமக்கள் வங்கியில் அடகு வைத்துள்ள நகைகளை முழுவதும் பணம் செலுத்தி திருப்பி மறுநாள் தான் மீண்டும் அடகு வைக்க முடியும் என்ற ரிசர்வ் வங்கியின் புதிய விதிமுறை ஏழை எளிய மக்களை கடுமையாக பாதிக்கும் என்பதோடு கந்துவட்டி கொடுமைகளில் இருந்தும் தப்பிக்கவும் அவசிய தேவைகளுக்கும் ஏழை எளிய மக்கள் உடனடி பண உதவி பெறுவதற்கு வங்கி நகைக்கடன்களே பெரிதும் நம்பியுள்ள நிலையில இது பாதிப்பினை ஏற்படுத்தும் என எதிர்க்கட்சிகளும் கூறி வருகின்றன. இந்த நிலையில வங்கிகள் பிஎஸ்சி எனப்படும் வங்கிசாரா நிதி நிறுவனங்கள், கூட்டுறவு வங்கிகள், கிராமப்புற வங்கிகள் போன்றவை தங்க நகை கடன் காலத்தை தன்னிச்சையாக நீடிப்பது, குறைப்பது அல்லது நகை மதிப்பிடுவது, கடன் தொகை நிர்ணயம் என ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு வகையாக செயல்படுகிறது. இதனால் தங்க நகை கடன் தொடர்பாக பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக ரிசர்வ் வங்கி தொடர்ந்து புகார்கள் வந்துள்ளன. இதனால் தங்க நகை கடன் வணிகத்தை முறைப்படுத்தும் வகையில் வரைவு அறிக்கை ஒன்றை சமீபத்தில் இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. தங்க நகை கடன் வணிகத்தில் முறைகேடுகள், மோசடிகள் மற்றும் நிதி தவறாக பயன்படுத்துவதை தடுக்கவும் கடன் வர்த்தகத்தை மேம்படுத்த வேண்டும், வாடிக்கையாளர்களின் வங்கி என இருதரப்பு பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என மத்திய அரசு கேட்டுக்கொண்ட நிலையில் இந்த வரைவு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. மேலும் இது தொடர்பாக பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் எனவும் கூறியுள்ளது. இதில் உள்ள முக்கிய சில விதிமுறைகள் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, முதலாவதாக தங்க நகை நாணயத்தின் தரம் குறித்த அல்லது தூய்மை குறித்த சோதனைகள் ஆதாரபூர்வமாக தரமானதாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக 12 மாத காலத்துக்குள் மட்டுமே நகைக்கடன் வழங்க வேண்டும் என்று அதிகபட்ச கால அளவு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒரு கிலோவுக்கு கூடுதலாக ஒருவர் நகைகளை அடமான வைக்க அனுமதிக்கக்கூடாது. ஒருவர் தங்க நாணயங்களாக அடகு வைக்கிறார் என்றால் 50 கிராமுக்கு மேல் அவர் அடகு வைக்க முடியாது. ஐந்தாவதாக குறைந்த அளவிலான கேரட் தங்கத்தை நகை கடனுக்காக பெறக்கூடாது. ஆறாவதாக தங்க நகைகள், வெள்ளி நகைகள் மீது தான் கடன் வழங்க வேண்டும். தங்க வெள்ளி கட்டிகள் மீது வங்கிகள், நிதி நிறுவனங்கள் கடன் தரக்கூடாது. ஏழாவதாக தங்க நகைகள், நாணயங்கள் எளிதாக பணம் மாற்ற முடியும் என்பதால் அதன் பேரில் தான் கடன் வழங்க வேண்டும். எட்டாவதாக ஒருவர் கடனை எப்படி திருப்பி செலுத்துவார் என்ற தகுதியின் அடிப்படையில் தான் கடன் தொகை வரம்பு நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். ஒருவர் நகைக்கடன் கேட்கிறார் என்றால் அந்த நகைகள் அவருக்கு தான் சொந்தமானதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். சந்தேகம் இருந்தால் கடன் வேண்டாம். பத்தாவதாக தற்போது சந்தையில் வர்த்தகம் செய்யப்படும் இடிஎஃப், மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட் உள்ளிட்டவற்றின் மீது கடன் வழங்கக்கூடாது. 11ஆவதாக அதிகபட்சம் 5 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே கூட்டுறவு மற்றும் மண்டல கிராம வங்கிகள் கடன் வழங்க வேண்டும் என ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள வரையறையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ இந்த 11 வரையறையெல்லாம் பார்க்கும்பொழுது தங்கத்தை வைத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனை தோணுது. ஸோ இந்த காலகட்டத்தில் தங்கத்தை வைத்து அவங்களுடைய பிரச்சனைகளை சமாளிக்க ரொம்பவும் உதவியாக இருந்தது. ஸோ ஏழை மக்கள் கண்டிப்பாக இதை தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க. சில தேவைக்கு எமர்ஜென்சி டைமில் கண்டிப்பாக இந்த தங்கை நகை கடன் அவசியமாக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தங்கை விலையும் அதிகரித்துள்ள நிலையில் தங்கத்துடைய மதிப்பும் இப்போ குறைந்து வருது. 11 விதிமுறைகளை பார்த்தீங்கன்னாக்கா தங்கையெல்லாம் வேஸ்ட்டு, அவசரத்துக்கு கூட இனி உதவாதுன்றது நம்மளுக்கு தோணுது. ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிஐ வெளியிட்டக்கூடிய ஒரு நிபந்தனைகள் தான். இந்த நிபந்தனைகள் பேரில் தான் உங்களுக்கு தங்கை நகை கடன் நீங்கள் வாங்க முடியும் வங்கிகளில். ஸோ வங்கிகள் மட்டும் இல்லாமல் கூட்டுறவு வங்கி, கிராம வங்கி இது போல் வங்கிகளில் நீங்கள் நகைக்கடன் நோக்கினாக்கா கண்டிப்பாக இது போல் எலிஜிபிலிட்டி எல்லாத்தையும் பார்த்து தான் நீங்கள் நகைக்கடன் வாங்க முடியும். இதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஏழை எளிய மக்கள் ரொம்பவும் சிரமத்துக்கு உள்ளாகுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நகை பிரியர்களுக்கே ஒரு மோசமான நிலை ஏற்படும். தங்கத்தை வைத்து இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற நிலைக்கு மக்கள் தள்ளப்படுவாங்க. இதனால் தங்கத்தின் மீதுக்கான ஆசை விட்டு போய் வெறுப்பு தான் அதிகமாக சேரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புதிய விதிமுறைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனிதர்களை காப்போம். நன்றி.